இப்போ நந்தினி பண்ண போற காரியத்தினால வீட்டுல உள்ள மொத்த பேருக்கும் இந்த ரஞ்சித்தை பத்தின எல்லா உண்மைகளுமே தெரிய வருதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொத்த குடும்பம் எல்லாருமே இருக்கும்போது திடீர்னு நம்ம நந்தினி போயிட்டு ரஞ்சித்தோட கழுத்தை பிடிச்சி சாவுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதுக்காக சொன்னாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து ரஞ்சித்தோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரவல்லி குடும்பம் ரஞ்சித்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நந்தினிக்கு தூக்கமே வரல, என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஏன்னா நான் இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த கல்யாணத்தை, எப்படியாச்சும் வந்து நம்ம நிப்பாட்டியே ஆகணுமே, என்ன பண்றது, நமக்கு போதிய ஆதாரம் கையில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து தூங்காம கொள்ளாம இவங்க வந்து தவிச்சிட்டு இருக்கு. அங்க வந்து இந்த ரஞ்சித் நந்தினியை கொலை பண்றதுக்காக கேரளால இருந்து பாம்பை இறக்கிட்டான். நைட்டோட நைட்டா நந்தினியோட ரூம்ல போட்டா அவளை கொன்னுடணும், அவ இருக்க இருக்க கண்டிப்பா வந்து நமக்கு ஆபத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறான். அதனாலவே வந்துட்டு ஒண்ணு நந்தினி வந்து நீதிக்காக வந்து தூங்காம இருக்காங்க, இன்னொருத்தன் வந்து அந்த நீதியவே கொன்னுட்டு எவ்வளோ கேவலமா நடந்துக்கணுமோ அவ்வளோ கேவலமா வந்து நடந்துக்கிட்டு நீதியை கொல்றதுக்காக ஒருத்தவன் தூங்காம இருக்கிறான். 2 பேருக்குமே சரியான போட்டி நடந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து இந்த ரஞ்சித் வந்து அந்த பாம்பு வந்து நைட் டைம்ல போயிட்டு இவன் கதவு கிட்ட போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரத நந்தினி பாத்துறாங்க. என்ன இந்த சமயத்துல இந்த பையன் என்ன போய் வாங்க போறான், இப்ப என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவன் வாங்கிட்டு வரும்போதே உண்மையிலுமே இதுல பாம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறதுக்காக அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டா நந்தினி அதை மேல இருந்து பாத்துடுறாங்க. என்ன பாம்பு வாங்கிட்டு வந்திருக்கான், ஐயோ இவன் யாரையோ கொலை பண்ண போறான், வேற யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு படபடன்னு ஆகுது. அப்பதான் வந்து இந்த ரஞ்சித் என்ன பண்றான்னா இந்த பாம்பை எடுத்துட்டு வர்றான். பாம்பை எடுத்துட்டு வந்து வேற எங்கேயுமே இல்லைங்க, நந்தினி தான் ரூம் விட்டு வெளியெல்லாம் இருக்கிறாங்க. அப்பதான் வந்து இவன் பாம்பா அந்த கதவுக்கு கீழே வந்து விடுறான். நந்தினிக்கு ஆகா இவன் நம்மள கொலை பண்ண வந்தவன் தானே, ஐயோ சூர்யா சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நந்தினிக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தா கூட நந்தினிக்கு கவலை இல்லைங்க. ஆனா சூர்யாவுக்கு ஒரு ஆபத்து வந்தா ரொம்பவே வந்து பதறி போவாங்க. ஏன்னா வந்து சூர்யாவை ரொம்ப காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம அன்பு வச்சுக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது தானங்க உண்மையான காதல். அப்படிதான் வந்து நந்தினியும் உடனே எல்லாருமே கத்திராங்க, ஐயோ பாம்பை விட்டுட்டான் இந்த ரஞ்சித், சூர்யா சாரை கொலை பண்ண பாக்குறான், வாங்கன்னு சொல்லிட்டு கத்தவுமே மொத்த பேரும் வந்துடுறாங்க. நந்தினி கதல சூர்யா முழிச்சிடுறாரு. முழிக்கவுமே பெட்டு கீழே பாம்பு இருக்கு. எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. நந்தினி கத்துனதான் அவன் எதிர்பார்க்கல. என்னடா இது இப்படி வந்து இவ கத்திட்டால, ஐயோ என்ன பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவுமே உடனே வந்து எல்லாருமே என்னாச்சு எதுக்கு இந்த டைம்ல கட்டுற என்னன்னு சொன்ன, இந்த ரஞ்சித் பாம்பை எடுத்து சூர்யா எங்க ரூம்ல விட்டுட்டான், சூர்யா சாருக்கு உள்ள இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது இவன் பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பாக்ஸை வந்து கையிலேயே வச்சிட்டு இருக்கவுமே உடனே எல்லாருமே என்ன ரஞ்சித் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே பின்னாடியில இருந்து கையை பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நந்தினி. பின்னாடி போய் கையை பார்த்தா அப்பதாங்க தெரியுது அந்த பாம்பு வச்சிருந்த பாக்ஸ் இருக்கு. உடனே வந்து சுந்தரவல்லிக்கு என்ன ரஞ்சித் இதெல்லாம், வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆண்டி அது வந்து பன்னு வளர ஆரம்பிக்கவுமே உடனே நந்தினி, ஏண்டா நாயே எவ்வளோ திமிரு இருந்தா எல்லா தப்பும் பண்ணிட்டு இப்போ எங்களையே கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் இருக்காங்க, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. சாவுடா, பல பேரை கொன்ன ஒன்னால வந்து எத்தனை பேர் வாழ்க்கை பாழாக போகுதோ, சாவுடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருமே வந்து வின்னு சொல்லிட்டு எல்லாருமே நந்தினியோட கையை போய் பிடிக்கிறாங்க. சும்மா இரும்பு பிடி மாரி நந்தினி, என்னை யாரும் தடுக்காதீங்க, நானும் பொறுத்து பார்த்தேன் இவன் பண்றதெல்லாம் இப்போ ஒரு எல்லை மீறி வந்து நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, என்னோட உயிரை வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் சூர்யா சாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நந்தினி ரொம்ப வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. நந்தினி வந்து ரொம்ப வந்து பயந்து போயிடுறாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து, என்ன ரஞ்சித் இதெல்லாம், நீ இவ்வளோ கேவலமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆண்டி இல்லை ஆண்டி அது வந்து ஆண்டின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இல்லை ரஞ்சித் ஸ்டாப் பண்ணு, நீ இவ்வளோ மோசமானவனான்னு சொல்லிட்டு நான் நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காத, நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரஞ்சித் சொல்லுவோமே. எல்லாருமே வந்து
ஐயோ இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா ரஞ்சித் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நந்தினி சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, இவன் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலேயாச்சும் இவனை புரிஞ்சுக்கோங்க. இல்லை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து கேட்குறாங்க. சூர்யா அப்போ தான் வந்து வெளியே வராங்க. பாம்பு வந்து உள்ளே இருக்குது. சூர்யான்னு கத்தா பாம்புன்னு சூர்யா சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சித்தோட உண்மையான முகம் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துடுச்சு. எவ்வளோ கேவலமானவனா நீ, சுந்தரவல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ கேவலமானவனா நீ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்பவே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டுருக்க. அப்போ தான் ஒரு வாட்டியுமே சுந்தரவல்லி, நான் உன்னை இப்படி நம்பினே, எப்படி என்னை போயிட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, அது வந்து சூர்யா நந்தினின்னு சொல்லிட்டு வளர, இப்பையும் நீங்கள் வந்து இவனை தான் நம்புவீங்கன்னா தாராளமாக நம்புங்க. இவனால் இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ ஒரு உயிர் வந்து போக பார்க்குது. இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, உங்கள் விருப்பத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லவுமே சுந்தரவல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இதில் ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் வந்து நந்தினி இப்படி சொல்கிறா. இதுக்கு மேலேயும் அவளை நம்பாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நஷ்டம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லிக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்போ தான் வந்து சுந்தரவல்லி சொல்கிறாங்க, இதுக்கு வேற நீ என் வீட்டு மருமகன் ஆகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போகலாம் ஆண்டி, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அதனால் மட்டும்தான் உன்னை இவ்வளோ நாள் வந்து வீட்டுக்குள்ளே விட்டு வச்சேன். ஆனால் இதுக்கு மேலாம் ஒன்றை வீட்டுக்குள்ளே விட்டு வச்சேன். ஏன் நீ எங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி சொல்லவுமே நந்தினி மேலே மொத்த கோபமும் திரும்புது. நந்தினி இப்படி பண்ணிட்டல்லடி, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். மறுபடி கமெண்ட்ஸில் வாய்ப்பு பயங்கரமாக கிடைக்குது. என்ன சாப்பிட்றவங்க எனக்கு தெரில.